ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காணாங்கத்தை மீன் 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 100 சின்ன வெங்காயம் 100 எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகா கீரி கூட வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 பூண்டு எடுத்து நல்லா நச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சும்மா ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதை அப்படியே நான் அடுத்து சொல்கிறேன். அப்படியே வரிசையாக அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மசாலா ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லாவே காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு தேவையான அளவு, போட்டுக்கோங்க. அடுத்து சீரகம் தேவையான அளவு, அடுத்து மிளகு. இப்போ போடுறது எல்லாமே மீன் குழம்புக்கான மசாலா ஐட்டத்துக்காக. அதனால் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல எல்லா ஐட்டமும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் தேவையான அளவு, நல்லா வதங்கட்டும். ஒரு 10 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், அது எவ்வளோ மீன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்க்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மசாலாவுக்காக. அதனால உங்களுக்கு எவ்வளோ மீன் எடுத்திருக்கீங்களோ அவளுக்கு ஏற்றாப்புல கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து தனி மிளகாத்தூள் நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். நீங்க எவ்வளவு மீன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள்தூள், தனியாத்தூள், எல்லாம் வெடிக்குது. அதனால பார்த்து கொஞ்சம் சேஃபாவே எல்லாரும் சமைங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதை எடுத்து ஆற விட்டு அரைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மசாலா நம்ம ஆற வைக்கிறதுக்காக அதை எடுத்து ஒரு தட்டில் மாற்றி ஃபேன் காற்றுல வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேனை எடுத்துக்கோங்க. மறுபடியும் நான் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். அந்த விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணுங்க. அதே பேனில் வச்சுட்டு தாளிப்புக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் தேவையான அளவு 1 டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சட்டியில் நான் தக்காளி வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 4 தக்காளி எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த தக்காளியை கையாலேயே நல்லா கரைச்சிக்குங்க. அதில் இருக்க சாறு வெளில அளவுக்கு
அது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா 100 வெங்காயம், அது ஒரு 10 வெங்காயம் ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம். பேலன்ஸ் இருக்கிறத இதில் போட்டுக்கங்க. அப்புறம் பூண்டு, நம்ம நச்ச பூண்டை இதில் போட்டுக்கிட்டு, அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சிருந்ததுக்கு முன்னாடியே அந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க. ஐம்பது புளி நம்ம முன்னாடியே கரைச்சி வச்சிருப்போம். அந்த புளியை எடுத்து அந்த தக்காளி சாதத்தோட சேர்த்து ஆட் பண்றீங்க. இன்னொரு சட்டியில் என்ன பண்ணிக்கங்க, முன்னாடியே ஒரு 50 புளியை வச்சுக்கோங்க. அந்த 50 புளியை கரைச்சதுல அந்த சாரோட எடுத்து இது தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கங்க. அதோட ஒரு சில இதை ஆட் பண்ணுங்க. தனி மிளகாத்தூள் தேவையான அளவு நம்ம 3 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அதுக்கேற்ற கொரியாண்டர் பவுடர், தனித்தூள், தனியாத்தூள் அளவு உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்குமோ, எவ்வளோ மீன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற குழம்பு மிளகாத்தூள் நம்ம 3 டீஸ்பூன் போடுறோம். நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அந்த தக்காளியும் புளி சாரோடையும் நல்லா கரையணும். இந்த போட்ட மசாலாலாம் தேவையான உப்பு இதில் கரைச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாமா? அதில் தேவையான உப்பு போட்டுக்கங்க. உப்பு போட்டு நல்லா கரைச்சி இப்போ அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வதங்கினதோட ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிக்கங்க. குழம்பு நல்லா கொதி வரணும். நீங்க போட்ட மசாலா தூள் எல்லாம் நல்லா வெந்து கொதி வரணும் குழம்பு. நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா கொஞ்சம் மசாலா, அதை இப்ப அரைச்சு எடுத்துக்கோ. நம்ம ஆல்ரெடி தேங்காய் இதெல்லாம் போட்டு வதக்கி ஒரு மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, ஆற வச்சிருந்தோமே, அது இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த குழம்ப நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஓரளவு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் எடுத்து வச்சுருந்தோம்ல அரைக்கிறதுக்காக மசாலா, அதை நல்லா அரைச்சாச்சு. அதை இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல
நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ குழம்பு கொதி நல்லா வரணும், அதுதான் பாக்கி. இப்போ குழம்புல ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா மசாலா நல்லா கரையட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ கொதி வர்றது தான் பாக்கி. குழம்பு நல்லா கொதி வரட்டும் கொஞ்ச நேரத்துக்கு. குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நம்ம வேற சட்டிக்கு மாற்றிக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் பெரிய சட்டியாக பார்த்து வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது பார்த்தீங்களா, அதுதான் கணக்கு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரப்ப நம்ம கையில் இருக்க எடுத்து 1/2 கிலோ மீனை எடுத்து அதில் ஆட் பண்ணுறோம். பத்து நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் தேவையில்லை. அதனால 10 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க குழம்புக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நீங்கள் வந்து மீனை ஆட் பண்ணணும், அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மீனை ஆட் பண்ணிட்டோம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்கன்னா, அதுதான் கணக்கு. அந்த நேரத்தில் தான் மீனை ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் மீன் உங்களுக்கு தேவையான வேக்காடு நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பை நிறுத்திட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ குழம்பு போதுமான அளவு வேக்காடு வந்துருச்சு, மீனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் வருக.